அதாவது பிஜேபியும் ஏடிஎம்கே டபுள் கேம் அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதி வச்சிட்டேன்ப்பா. இன்னைய வரைக்கும் எனக்கு என்ன பேசுனே ஜப்செட்டு கிடைக்க மாட்டேங்கு. இப்போ இவங்க மக்கள்கிட்ட ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. களத்தில் யார் வேணாலும் போராடலாம், பத்திரிகையிலேயோ மீடியாக்கள்லேயோ யார் பேர் வேணாலும் வரலாம். ஆனால் யதார்த்த உண்மை என்ன அப்படின்னா, சில கட்சிகள் வளர்ந்துருக்கு. பிஜேபி வளர்ந்துருக்கு, நாம் தமிழர் இயக்கம் வளர்ந்துருக்கு, இவர் நம்ம விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் அது இருக்குது, வளர்ந்துருக்கு, ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஆட்சியை பிடிக்கணும்ல ஐயா. ஆட்சியை பிடிக்கணும்னா 127 தொகுதிக்கு 117 தொகுதி 118 தொகுதிக்கு மேலே பெரும்பான்மை வேணுமே. அதுக்கு உங்ககிட்ட அதுக்குள்ள தகுதி இருக்கா அப்படின்னா அந்த கூட்டணி பலம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பிஜேபி அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. பிஜேபி எந்த முயற்சி பண்ணினாலும் அது தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த வியூகத்தில் தான் அவங்க இருப்பாங்க. என்ன அதிமுக ஆட்சி அமைச்சு எல்லா அமைச்சரும் பிரதானமாக வரணும்னுட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு இவங்க இப்போ அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவாங்க. அவங்களுக்கு அர்ஜெண்ட்டு, ரொம்ப அவசர தேவை, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். யாருக்கு? பிஜேபிக்கு. அதுக்கு இப்போ இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் 100% திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா இன்னும் அதிமுக ஓட்டு சதவீதம் அப்படியே தான் இருக்குது. அவன் கோபத்தில் கட்சி மாதிரி ஓட்டு போடுவான், நிரந்தரமாக ஓட்டு போட மாட்டான். இந்த தேர்தலையாவது ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா, அடுத்த தேர்தலில் ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களான்னு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிராமங்களில். அதனால் அதிமுக ஒன்றுபடணும். தமிழகத்துக்கு ஒரு பிரதான பெரிய கட்சி அது. ஏன்னா ஆட்சி அமைச்சு தமிழக வரலாற்றிலேயே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து திராவிட கட்சிகள் வரலாறு அப்படி பேசுவோம். திராவிட கட்சிகளில் அதிக வருஷம் ஆட்சியில் இருந்தது அதிமுக. இந்த 5 வருஷத்தை விட்டுருங்க. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, கலைஞர் அந்த சப்ஜெக்டை தான் நம்ம பேசுகிறோம். இப்பவும் ஸ்டாலின் அழகாக ஜெயிக்கலாம். அவருக்கும் வாய்ப்பு இருக்குது, பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிரி இன்னும் ஒன்று சேரலை. அங்கங்கே அப்படியே அவியலும் கூட்டும் பொரியலுமா கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் தனித்தனியாக கூட்டணிக்கு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எதிரிகள் வெட்டி காய்கறியெல்லாம் வெட்டி கூறு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மொத்தமாக சாம்பாராக கூட்டு சாம்பாராக அவியெல்லாம் ஆக்கணும். மசாலாவில் போடலை, தனித்தனியாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காய்கறி வெட்டு நடக்கு. அதே இப்போ அமித்ஷா அவர் தான் சமையல் மாஸ்டர். என்ன, அமித்ஷா தான் சமையல் மாஸ்டர். குருமூர்த்தி ஐயா தான் உப்பு போடுறவர் மாஸ்டர். எல்லா மசாலாவும் போட சொல்லிடுவார். இவர் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கடைசியில் உப்பு பார்ப்பார். அவர் பெரிய வில்லன். இப்படி தமிழக அரசியல் இப்படி போய்கிட்டு இருக்கு. என்ன, ஆனால் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? மதில் மேல் பூனையாக இருக்காங்க. ஓட்டு போடுற மக்கள் தான் முடிவு செய்யணும்.